வணக்கம். வணக்கம். அது என்ன தீய சக்தி, இப்போ ஊழல் சக்தின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. என்ன ஐடியாவில் இருக்காரு விஜய்? இல்லை, ஊழல் பண்ணவங்கள பண்ணிட்டு இருக்கவங்களே தோலுரிச்சு காட்ட வேண்டியது எங்களோட வேலை. ஊழல் பண்ண எல்லாரையும் தான் மீன் பண்ணுறோம். தீய சக்தியும் ஒரு ஊழல் சக்தி தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. மத்தியில் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. அந்த ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்களே, மெடிக்கல் கார்டு ஸ்கீம், செத்தவங்களுக்கெல்லாம் சேர்ந்து தானே மெடிக்ளைம் பண்ணாங்க, 1,00,00,000 பேருக்கு மேலே. ஸோ எல்லாரும் தான் ஊழல் சக்திகள் இருக்கக்கூடாது. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஏன்னா தீய சக்தி, அவ்வளோதான். ஊழல் சக்தி இஸ் அ ஜென்ரிக் டேர்ம், தீய சக்தி இஸ் அ ஸ்பெசிஃபிக் டேர்ம். ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆக போகுது கட்சி ஆரம்பிச்சு. இப்போ தானே ஊழல் சக்தி தெரியுதா? இல்லை, நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஊழலுக்கு எதிரானவங்க. பட் நாங்கள் மக்களை தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியுது. மக்கள்கிட்ட நாங்கள் என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறோன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்தந்த பிரச்சனைக்கான ஸ்பெசிஃபிக் தீர்வுகள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் விஜயன்னா நீங்கள் நம்பி வாக்களிக்கிறீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறீங்க, அதை நான் என்னவா இருக்கிறேன்றதை அவர் கமிட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கமிட் பண்ண தலைவர்கள் எனக்கு தெரியாது. அவர் கமிட் ஆகுறாரு. இந்த மாதிரி ஒரு தவறு, என் டிபார்ட்மெண்ட் இல்லை, எனக்கு தெரியல, யாரோ ஒரு கடைக்கொடியில் ஒருத்த 300 ரூபா நான் என்ன பொறுப்பு, அப்படி இல்லை, எனக்கு அந்த தேவை இல்லை, அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்ற இடத்துக்கு நான் வரேன், என் கண்ணில் தெரிஞ்ச ஒன்று நடந்தால் அது இருக்காது, நடக்காது, அதை நான் உங்ககிட்ட கமிட் பண்ணுறேன்னு அங்கே இருக்கிற எல்லா நிர்வாகிகிட்டையும் ப்ராமிஸ் வாங்குறாரு. ஸோ வி ஆர் ஷோயிங் எ பாத். இதுதான் வழி, இதுதான் நம்மளோட வழின்னு மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம், கமிட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ என்னையாவது இதுலேருந்து ஒரு டீவியேஷன் பற்றி நீங்கள் கேட்கலாம். ஸ்டேஜில் கமிட் பண்ணீங்களே, உங்கள் எல்லாரும் நிர்வாகியும் ப்ராமிஸ் பண்ணி ஓத்து எடுத்தாங்களே, அப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கலாம்ல. அது மாதிரி ஒரே ஒரு வேறு கட்சியில் கேட்டு பாருங்களேன். அப்படின்னா என்னன்னே தெரியாது. இடி ரைடு வந்தாலும் சரி, டிஜிபிக்கு சம்மன் வந்தாலும் சரி, ஒன்றுத்துக்கும் பதில் வராது. அது எந்த நியூஸில் டிபேட்டும் ஆகாது. அது இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஊழல் கட்சின்னு சொன்னதுக்கு ஏடிஎம்கேவோட கேட்டிருக்காங்க. அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு. அந்த அதிமுக ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்தால் செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, நாங்கள் அதனால தான் ஆரம்பத்தில் ரொம்ப கிளியராக சொன்னேன். நாங்கள் சொன்னது ஊழல் சக்தின்னு யார் யார் ஊழல் பண்ணாங்களோ எல்லாரையும் ஜென்ரிக்காக சொல்கிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஐயா செங்கோட்டையனை கட்சியில் வச்சிருந்து அதை ஊழல் பண்ணதா அவங்க சொல்கிறாங்க. அந்த ஊழல் காலகட்டத்தில் இருந்தவங்க இப்போ அவர் வேற கட்சிக்கு போயிட்டாருன்றதுனால அவரை ஃப்ரேம் பண்ணுறது எந்த வகையில் ஒரு லாஜிக்னு உங்களுக்கே சொன்னால் சிரிப்பார்ல. உங்கள் பக்கத்தில் ஒரு தப்பு இருக்குது, அவர் அங்கே தப்பு இருக்குன்னு சொல்லி தாண்டி வந்துட்டாரு, அவர் அங்கே வச்சிருக்கே அவரை நாங்கள் இங்கே அவரும் நாங்களும் சேர்ந்து என்னென்ன பண்ணோம்னு சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட். அதனால் நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். இவங்களுக்குலாம் இதற்கு தீர்ப்பே இருக்குது. அதனால் கடந்து போயிடுவோம். அவங்க தே ஆர் நாட் த பிரைம் ஃபோர்ஸ் டுடே. மக்களுக்கு தெரியும் யார் களத்தில் இருக்கிறா, யார் யாரை வீழ்த்து போகிறா, யார் வரணும்னு. அதனால் அவங்களை பற்றி பேச வேண்டாம். ஊழல் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றதை விஜய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தார். நேற்று ஸ்பீச்சை பார்க்கும்போது அதை குறிப்பிட்டு தனியாக எதுவும் பேசலை. வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து போகிற மாதிரியும் தெரியுது. அப்படி ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை, துளியும் கிடையாது, கிஞ்சிற்றும் கிடையாது. திமுகவை ஒழிப்பதே, தமிழகத்தின் அரியணையிலிருந்து இறக்குவதே தாவேக்காவின் தார்மீக கடமையாக இன்னைக்கு பண்ணுறோம். தாவேக்கா வர்சஸ் திமுகன்றது மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அது பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு மக்களுக்கு நீங்கள் எங்கன்னா போய் கேட்டு பாருங்களேன். திமுக ஒரு தீய சக்தி, தாவேக்கா ஒரு தீய சக்தி, குழந்தைங்க சொல்லுது ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு. ஸோ மனசுல பதிய வச்சாச்சு. யார் சொல்றதுன்றது இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் பதிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு அது மோரோவர் ஒரு மக்கள் கூட்டத்தை அட்ரஸ் பண்றதுக்கும் கட்சியோடைய செயல் வீரர்களை அட்ரஸ் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து அவர் என்ன கமிட்மெண்ட் எதிர்பார்க்கிறாரு, நம்ம எந்த பாதையில போறோம், ஒரு அண்ணனா பசங்க கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். இங்க ஒரு சின்ன பிரச்சனை வரக்கூடாது, ஏன்னா வரும். இருக்கிற எல்லாமே யங்ஸ்டர்ஸ், நியூ டு த பாலிடிக்ஸ்னும் போது அடுத்த எலெக்ஷன் சீசன்ல யார் யாரை வேணா கிண்டி விடுவாங்க. ஸோ இங்க உங்களோட பர்பஸ் என்ன, நம்ம எதோக்காக வந்திருக்கோம், எவன் எதை பண்ணாலும் நீ புரிஞ்சுக்கணும். ஒரு பூத் லெவலில் என்ன பிரச்சனை வரும்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. ஜெனரல் செக்ரட்டரி ஐயா பேச நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க எல்லாருமே நிர்வாகிகள், அதுலேயும் செயல் வீரர்கள். அவங்கள என்னென்னலாம் சொல்லி கொடுக்கணும், என்னென்னலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இடம் தான் அது. ஸோ அங்கே புதுசாக இப்போ தான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடம் இல்லை. அரசியல் வயப்படுத்தப்பட்டவர்கள் அங்கே அதை அடுத்த கட்டமாக என்ன வேணுமோ அதை பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஊழல் சக்தின்னு எந்த கட்சியை சொல்கிறீங்களோ அந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு 2011 அணில் மாதிரி உதவி செஞ்சவங்க தானே நீங்கள்? இல்லை, நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் ஊழல் கட்சின்னு அஇஅதிமுக மட்டும் சொன்னோம், நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்களும் இருக்காங்கல்ல. அவங்க இல்லைன்னு நீங்கள் சொல்வீங்களான்னு நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், அந்த இடத்துல ஆரம்பத்துலேருந்து நம்ம அவங்களை சொல்லலை. ரெண்டாவது, அவங்க அணில் மாதிரி உதவி செஞ்சோன்னா, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 2021 தேர்தல் வரைக்கும் கூட, இப்போ என்ன வரைக்கும் நீங்கள் பர்சனலாக கேட்டாலே, அன்னைக்கு திமுக வரணும்னு நினச்சது உண்மைதான். அடிப்படையில் நமக்கு இருந்த 2 வாய்ப்புக்குள்ள ஒன்று தான் அது. இங்கே அடி அதிகமாக இருக்கும்போது அங்கே போகிறதும், அங்கே உத அதிகமாக இருக்கிறதும் இங்கே வர்றதும் நம்மளுடைய தலை எழுத்தாக இருந்துச்சு. 2006 to 2011 திமுகவை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுவீங்களா? அன்னைக்கு என்ன கொடுமையில் இருந்தோம் தமிழகம். கரண்ட்டு கிடையாது, எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து,
ரவுடிசம் கட்டழுத்து விடப்பட்டிருந்தது. கண்ணெதிர்க்க நம்ம இனப்படுகொலை ஈழத்துல 1 பக்கத்துல 7 பக்கத்துல 6 பக்கத்துல 0 அவ்வளவு பெரிய நம்பரை அதுக்கப்புறம் நம்ம எப்ப பார்த்தோம்? நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ். இது எல்லாத்தையும் பார்த்த ஒருத்தர் அப்ப அவங்க வேணான்ற ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அதுக்காக அதுதான் தீர்வானா இல்லை. இப்ப 2021 அதே அதிமுக வீழ்த்துறதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தோட தான் அரசியல் பிரவேசம் பண்ணி இருக்கிற உதயநிதின்றத இன்னைக்கு துணை முதல்வர் பிரஸ் மீட் கொடுத்த வீடியோ இருக்கு. அப்ப நான் பார்க்கக்கூடிய வீடியோ, நான் பார்க்கக்கூடிய படங்கள் வந்து தம்பி விஜய் தான் சொன்ன முதல்வரோட வீடியோ இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் நலன்னு வரும்போது இன்னைக்கு இது தீர்வு ஆகாது. திரும்பவும் அஇஅதிமுக கிட்ட கொடுக்கறதும் ஆகாது. அப்ப இங்க நிஜமா ஒரு தீர்வு வேணும். யார் மேலே நம்பிக்கை இல்லை, யார் அதை கொடுப்பாங்கன்ற வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணுவான் ஒரு நல்ல மனுஷன்? எனக்கு இன்னும் கரியர் இருக்கு, இன்னும் 10-15 வருஷம் நடிக்க முடியும், பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும், அதை இன்வெஸ்ட் பண்ணா அது பல ஆயிரம் கோடி குட்டி போடும். நான் சொல்றது ஒயிட்ல. அப்ப போதும், இது ஏதோ ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு யாராவது ஒருத்தராவது பூனைக்கு மணி கட்டுக்கணும். அந்த பூனைக்கு மணி கட்டுற வேலைக்காக வந்திருக்காரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அன்னைக்கு அப்படி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு 2006 to 11 திமுக நினைச்சு பாருங்க ஏன் சொன்னாருன்னு உங்களுக்கு. ஆனா இன்னைக்கு தீர்வு இது ரெண்டுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு, மக்கள் மனதுக்கு நெருக்கமா ஒரு தலைவரே இல்லைன்னு ஆன பிறகு என்ன பண்ண முடியும்? இதை பண்றாரு. இன்னைக்கும் வெறுமனை பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டோ, அரசியல் வரமாட்டேன்னு சம்பாதிச்சுக்கிட்டோ, சம்பாதிச்சதை கொண்டு போய் வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோ, தமிழ்நாடு வெறும் வருமானத்துக்கான இடம், என் வீடு வேற ஊர்ல, வேற ஸ்டேட்ல, வேற நாட்டுல இருக்குன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள், நடிகர்களுக்கு மத்தியில இந்த இடத்துல குப்பை இருக்கான்னு கேட்டா இருக்கு. நம்ம மக்கள் நம்ம மண்ணை வந்து இந்த ஆட்சியாளர்கள் குப்பைமேடு ஆக்கிட்டாங்களான்னு கேட்டா ஆமா. அதை சரி பண்ணணும்னு ஒருத்தர் யோசிச்சாருன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்ன்றதான் பதில். அவர் அதை செய்யறாரு. ஏன் வரன்றது இல்லை கேள்வி. தீர்வா மாற்றா? வந்து ஒரு தப்பு வந்து அப்படியே இருந்ததுன்னா கேளுங்க. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் சரி பண்ண வரேன், அதுக்கான வாய்ப்போட இருக்கிற ஒரே ஒருத்தன் போது அதை நம்ம உடைக்க கூடாது இல்லையா? ஓகே, இதுல ஜனநாயகனை பத்தி பேசுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த படத்துக்கு மத்திய அரசின் சிபிஎஃப்சில இருந்து ஒரு சென்சார் கட்டுங்கிற அந்த நடைமுறையின் பின்னாடி ஒரு அழுத்தம் இருக்குன்னு அதை நேரடியா விஜய் பேசாம தவிர்த்திருக்கிறாரு. அது நல்லது, அது அப்படி பேசுனது சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவரு ரொம்ப ஒரு ஹானஸ்டான டிசிப்ளினான ஒரு மனுஷங்க. அந்த படம்ன்றது அவரோட கெரியர், அது ஒரு ப்ரொடியூசிங் கம்பெனி இருக்கு, அவங்க அதை வந்து சட்டப்பூர்வமாக அணுகுறாங்க. அடிப்படையில் அது கோர்ட்ல இருக்கு. இப்போ நாளைக்கு தீர்ப்பு 27னா அதுக்கு கோர்ட்டோட மரியாதையை மாண்பையும் தொடக்கூடாது, சப்ஜூடிஸை தொடக்கூடாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, இது அரசியல் மேடை. இங்க அரசியல் மக்களுக்கான மாற்றத்தை பேசுறது இல்ல, இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குல்ல. அதுதான் தன்னை பாதிக்கும்னா அதை ஒரு அரசியலாவே பார்க்கல. தனிப்பட்ட வஞ்சம் வைப்பீங்கன்னா அதை நான் பொதுமக்களோட அரசியலை பார்க்கல. என்னுடைய பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் அதை பேசுவேன். வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? தன்னோட பிரச்சனைக்கு, தான் மேல வச்ச இடி ரைடுக்கு, தான் மேல வச்ச குற்றப்பத்திரிகைக்கு மட்டுமே அரசாங்கத்தை சந்திச்சு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லிட்டு போய் காலில் விழுந்து, நமக்கு ஒரு கிண்டலா கூட ஒரு மீன் பார்த்தேன், 10 நிமிஷத்துக்கு ஒரு டெல்லிக்கு ஒரு ஃபிளைட் போகுதுன்னு தெரியுது, ஆனா எந்த ஃபிளைட்ல எந்த அமைச்சரோட பையன் போறான்னு தெரியல மாட்டேங்குது டெல்லிக்கு. நாங்க ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு வரும்போது ஒருத்தர் ஓடி போய் டெல்லியில ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது போல என்னைக்காவது இங்க நடக்குது? இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். தன்னுடைய பிரச்சனைக்கோ தனிப்பட்ட விஷயத்துக்கோ அரசியல் மேடையை பயன்படுத்துறது இல்லை. அந்த தூய்மையை தான் அவர் வந்து கரப்ட் ஃப்ரீன்னு சொல்றாரு. இதை விட உங்களுக்கு வேற எப்படி அதை ப்ரூவ் பண்ண முடியும்? என் பிரச்சனையோ என் தனிப்பட்ட பிரச்சனையோ அது ஒரு படமோ அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அதுக்கு சட்டப்பூர்வமா எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா இது வேற. அந்த தெளிவு இருக்கு பாருங்க, அந்த அரசியல் பார்வை தான் நான் கொண்டாடுறேன். இல்ல, இதே மாதிரி அவருடைய படங்களுக்கு பிரச்சனை வந்தப்ப அவர் ஒரு முதலமைச்சர் வீட்டின் முன்னால் 5 மணி நேரம் காத்திருந்தார், அவர் பேரை நாங்க சொல்லட்டுமான்னு அதிமுக கேட்கிறாங்களே. இப்ப இன்னைக்கு தனிப்பட்ட முறையில வந்து பார்ஷியல் அம்னீஷியாக்குள்ள இருக்கிறாங்க. இதுக்கு 2 பதில் நான் சொல்றேன். ஆமா, நின்னர், யாரும் மறுக்கல. எதுக்காக நின்னர்? முதல்ல அந்த முதல்வர் யார்? அதை பேசலாமா இவங்க? கேள்வி 1. 2வது, அந்த காலகட்டம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் நான் ஒரு சின்ன நினைவூட்டல் பண்றேன். ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க அழுத்தப்படுது, பக்கத்துல எல்லாம் ஓடுது. பார்க்கக்கூடியவங்க அங்க போய் பாக்குறாங்க. இதுல பொருளாதாரம் என்ன ஆகும்? நமக்கு நலிவடையும், அவங்களுக்கு லாபமா இருக்கும். அங்கிருந்து சிடி, அப்பெல்லாம் சிடி கல்ச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும், சிடி அதிகமா உள்ள வருது. படம் இங்க ரிலீஸே ஆகல, ஆனா அங்க இருந்து படம் இங்க வந்து இன்னைக்கு ஓடிடி இருக்காங்க. ஓடிடி கூட கிடையாது. ஜனநாயகனுக்கும் அது பொருந்தும்ல. கேவிஎன் வேற ஒரு தயாரிப்பாளர் படம் முதல்ல இதை முடிச்சுட்டாங்க, வரேன் அதுக்கு தனி கேள்வி. அப்ப அங்கிருந்து சிடியா இது உள்ள வரும்போது அந்த ப்ரொடியூசர் இங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்கும்போது அந்த படம் ஓடுமா? ஓடாது. இந்த நிலையில அந்த ப்ரொடியூசருக்கு உடம்பு முடியாம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. தான் படம் முடிஞ்சிருச்சு, நடிக்க வேண்டிய நடிச்சு கொடுத்தாச்சு, சம்பளம் வந்தாச்சுன்னு போனா அது ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆள் செய்யக்கூடிய விஷயம். ஆனா இந்த நிலைமைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும், இதை தீர்க்க முடியும்னா, நான் அதையும் ஒன்றும் நல்மனசோட பண்ணான்னு சொல்லலை. எல்லாருக்கும் ஒரு விஜய் வளரும் போது அது மேல ஒரு பொறாமையோ ஒரு வன்மமோ இருந்தது உண்மைதான் எல்லாருக்குமே. அப்ப அதை தாண்டி அந்த இடத்தை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு தன்னுடைய
தன்மானத்தையும் விட்டு கொடுத்து அந்த இடத்துல போய் இன்னொருத்தரோட வாழ்க்கைக்காக நின்னாரு. அதை தான் நான் பெரிய மனுஷ தன்மையா பாக்குறேன். இது ஒரு பக்கம். அந்த இடத்துல பாதிக்கிறாங்கன்னு போது அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்கு. அங்கேயும் போய் அன்டியூ ஃபேவர் கேட்கல, அன்டியூ ஃபேவர் கேட்கவே இல்லை. இதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இது இப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், இது நடக்கணும், இதனால ஒருத்தர் நலிவடையக்கூடாது, தொழில் நலிவடையக்கூடாதுன்றது ஒரு நியாயமான கேள்வி. அன்னைக்கு அவர் யாருன்னா நடிகர். அந்த நடிகருக்கு இருந்த பொறுப்புணர்ச்சி தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு கேட்குறீங்கன்னா கேவின் வேற ஒரு ப்ரொடியூசர். ஆனா ப்ரொடியூசரை தாண்டி இங்கே உழைச்சது எத்தனை பேர்? இவங்க எல்லாரையும் தாண்டி, எனக்கு பெரிய சினிமா அறிவு கிடையாது, ஆனா நான் படிச்சதுல நான் கேட்டதுல சொல்ற விஷயம், இந்த மாதிரி ஒரு பெரிய படம் வந்து அது ஒரு பெரிய கலெக்ஷன் கொண்டு வந்ததுன்னா அப்ப அதன் மூலமா அந்த சினிமா துறை வளருமா? இப்போ தியேட்டர்காரங்க வரைக்குமே இப்ப இந்த படத்துல ஒரு நல்ல லாபம் பாக்குறாங்கன்னா அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா, அடுத்த சில சின்ன ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியில இருக்க படங்கள் எடுத்து நம்ம ஸ்கிரீன் பண்ணுவோம், அதன் மூலமா ஒரு 10 லட்ச ரூபா நஷ்டம் வந்தா கூட அதை இதை கவர் பண்ணும், நம்மளும் ஒருத்தர் வளர்த்துட்ட மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப அந்த சின்ன படம் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர் நல்லா இருப்பாரு, அதுல ஒர்க் பண்ணக்கூடிய கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க. இது ஒரு செயின் ரியாக்ஷன். எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ விஷியஸ் சர்க்கிள். இன்னைக்கு இந்த தொழிலை முடக்கிறதுனால 4 குடும்பங்கள் அடிவடை தான் செய்யும். நான் தொழிலா பார்க்கறேன். அப்போ இதுல ஒரு கருத்தை தாண்டி ஒரு அரசியல் வன்மை இருக்குமோ இருக்காதோ அதை சட்டப்பூர்வமா அணுகிறோம். அதுல இன்னைக்கு பாதிப்பு இருக்குன்னா அவங்க அதை சட்டமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை அரசியலோட மிக்ஸ் பண்ணி தன்னோட சுயலாபத்துக்கு அரசியல் கட்சி என்னைக்கும் பயன்படுத்தாம இருக்காருன்னு. இப்போ இவ்வளவு நாளா சொல்ல போனா மதுரையில் நடந்த முதல் மாநாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பாம்னு அனௌன்ஸ் பண்ணாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அதை தொடர்ந்து நிறைய கட்சிகள் அதை பேசினாங்க. ஆனா கிட்டத்தட்ட விஜய் தனித்து விடப்பட்ட ஒரு சூழல் உருவான மாதிரி தெரியுது. இல்ல, ஆக்சுவலி அது அப்படி இல்லை. முதல் விஷயம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து அது கன்க்ளூட் ஆயிடுச்சா எனக்கு தெரியல. என்னுடைய அரசியல் அனுபவத்துக்கோ இல்லை பார்வைக்கோ உட்பட்டு 2011 ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், நாமினேஷன் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாச்சு, வாபஸ் வாங்குற டேட்டுக்குள்ள கூட்டணி அமையுது. அம்மையார் ஜெயலலிதாவும் கேப்டன் அவர்களும். அந்த கூட்டணி தான் வந்து திமுகவை ஆட்சி கட்டில் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியை கூட உட்காராம ஓரங்கட்டின வரலாறே இருக்கு. ரொம்ப தூரம் இல்லை, நம்மலாம் பார்த்த வரலாறு. ஸோ திஸ் இஸ் டூ ஏர்லி டு டிசைட். எதுவுமே இருக்கு இல்லைன்ற கேள்விக்குள்ள இங்கே வர வேண்டாம். ஒரு பார்ட் ஆஃப் த ஆன்சர். இன்னொரு பார்ட்டுக்குள்ள வரேன். மக்கள் வந்து எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே என்ன நினைக்கிறாங்க, எண்ட் ஆஃப் தி டே ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தலைவனுக்கு வாக்களிக்கணும், அவனோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவன் நல்லது செய்வான்ற நம்பிக்கை. கட்சியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு மட்டுமே இந்த ஜனநாயகமா, அவங்களுக்கு மட்டுமே வாக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஓட்டுன்றது 6.5 கோடி பேருக்கும். சரி, எஸ்ஐஆர்லாம் முடிஞ்சு ஒரு 5.25 கோடி பேருக்கும். இப்போ இந்த 5.25 கோடி பேர்ல சில பேருடைய ஒப்பீனியன், அவங்க வந்து இது பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டின்னு நினைக்கலாம், இல்லாட்டி வே டு ஏர்லின்னு நினைக்கலாம், இல்லை வந்து நம்ம ஏற்கனவே இருந்த இடத்துல விசுவாசம்னு நினைக்கலாம், இல்லை 2016 காலகட்டத்தில் வாங்கின அடின்னு நினைக்கலாம். ஸோ இது மாதிரி 1008 கேள்விகள் வரும்போது அவங்க இன்னும் முடிவு பண்ணலை. 2வது, அவங்களோட முடிவு மட்டும்தான் ஜனநாயகம் நம்ம நினைக்கூடாது. 3வது, விஜய் சார் சொன்ன வார்த்தை ரொம்ப தெளிவான வார்த்தை. அந்த மனுஷன் ரொம்ப கிளாரிட்டியோட சொன்ன வார்த்தை, நம்ம மக்களோட நிக்க போறோம், ஆட்சியில் ஜெயிக்க போறோம், 234 தொகுதியிலும் தனியா நின்று வெல்வோம், மக்கள் நமக்கு அந்த மேண்டேட்டை கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட வரணும்னு யாராவது நினைக்கலாம் இல்லையா? வர்றவங்களுக்கும் நம்ம ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் இல்லையா? வந்தா தரோம், வேணுங்கிறவங்க வாங்க. இவ்வளவுதானே இந்த ஸ்டேட்மெண்ட். அதுல போயிட்டு வரலன்னா முதல்ல ரொம்ப சீக்கிரம் வரலன்னு சொல்றீங்க. பொலிட்டிக்கல் பாம்னு சொன்னாரு, அவர் யதார்த்தமா சொல்லி கடந்து போயிருந்தா பரவாயில்ல, தமிழ்நாடு அரசியலே புரட்டி போடுன்ற மாதிரி. இட் இஸ் a பொலிட்டிக்கல் பாம். இன்னைக்கு பாஜக அஇஅதிமுகவை கேட்கலையா? நீங்க சொல்லுங்க. 2021 கேட்டாங்களா? பேசிட்டு இருக்காங்க, ஆனா கேட்கலையே. சுமூகமா தானே இருக்கு. 2021 கேட்கல, 2021 கேட்கல, 26 கேக்குறாங்க. மாற்றுக்கிறது எந்த மேடையிலுமே உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு? அதிமுக தலைமையில் ஆட்சின்னு சொல்றாரு. கான்ட்ரவர்சி. 2 பேரும் ஒரு விஷயத்துல பொருந்தல. இந்த பக்கம் வாங்க. அண்ணன் கேட்கலையா? காங்கிரஸ் கேட்கலையா? காங்கிரஸ் 3 ஃபார்முலா கொடுத்தாங்க, இன்னும் ஒன்னுத்தையும் அக்செப்ட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு நியூஸ் வந்ததே இல்லைங்களா? ஒத்துக்கிட்டாங்களா திமுக? அண்ணன் வைகோ வந்து டிசெண்டண்டா இல்லையா? ராமதாஸ் ஐயாவும் தேமுதிக இன்னும் பேச்சுவார்த்தை முடியாம இல்லையா? சோ எல்லாருக்கும் அந்த தேவை இருக்கு, அதுக்கு உரிமை இருக்கு. நீங்க அந்த வார்த்தைய யார் எடுத்துட்டு நீங்க வச்சதுன்னு கேக்குறேன். இஸ் இட் நாட் a political bomb? It's a political bomb. தாவேகாவை பயன்படுத்தி தாவேகா பேரை சொல்லி எல்லா கட்சிகளும் அவங்களுடைய பேரத்தை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு. ஆமா, நான் என்ன சொல்றேன், ஆமா, கிளாஸ்ல நல்லா படிக்கிற பையனை பார்த்து அம்மா 3வது ரேங்க் வாங்க பையனை கொட்டுவாங்க. அந்த புள்ள படிக்குது உனக்கு என்ன கேட்பாங்க. அந்த பையன் அந்த ஸ்கூலுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா பாரு அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு உனக்கு எங்க போச்சுன்னு கேட்பாங்க. அது பிறகுதான் தாவேக்கா அந்த சின்ன புதுசா வந்தவங்களுக்கு தெரியுது ஜனநாயகம்னா என்னன்னு. உனக்கு தெரியலையான்னு உள்ள கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு மேலே வரலாம் என்ன செய்வாங்க? தரவே மாட்டோன்னு இவங்க இருந்துருவாங்களா இந்த வாட்டி? நீங்க சொல்லுங்க. 2021 நின்ன நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் அஇஅதிமுக திமுக நிக்க போறாங்களா இந்த வாட்டி? இதுதான் அரசியல் பாம்.
இந்த அரசியல் வெளிப்படையா நேர்மையா பேசுனதுனால அது இன்னைக்கு வெடிக்குது. அது அரசியல் பாவம். இதனால மாற்றம் வருமா? வரும். ரொம்ப வெளியா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விசில் சின்னம் அது வந்து உங்களுக்கு இவ்வளோ ஈஸியா கிடைச்சிருச்சேன்னு சில பேர் அதுலயும் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. இல்லை, ஆக்சுவலி ஈஸியா இல்லை. அது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ரொசீஜர். அது எப்படி நடக்கும் கூட நான் பார்த்துருக்கேன். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்போது அந்த கேம்பெயின் ஒர்க் பண்ணதில் தெரிஞ்சது. அதை முதல்ல நான் ஷேர் பண்ணுறேன். அது எப்படி நடக்கும்னா, நீங்கள் எந்தெந்த சின்னம் வேணும்னு சொல்லி கேட்கணும். இதுக்கு முன்னாடி வேற ஒரு கட்சி கூட இதே மாதிரி ஒரு சின்ன கட்சியாக இருந்தவங்க, அவங்க வந்து இது மாதிரி தான் சின்னம் கேட்கும்போது ஒரே ஒரு சின்னத்தை கோட் பண்ணி கொடுக்குறாங்க. அதையும் டேட் தள்ளி போயிடுது. அவங்க அந்த லெட்டர் போய் சேர்றதுக்குள்ள அந்த சின்னம் வேற ஒருத்தருக்கு அலோகேட் பண்ணப்படுது. அதனால அவங்களுக்கு அந்த சின்னம் வரலன்னு சொல்லி வேற ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா வந்து ப்ராப்பராக எந்த ஒன்றுத்தையுமே ஆன் டேட்டில் வந்து அப்ளை பண்ணணும். அந்த வேலை நடந்தது. தவிர அதில் வந்து நீங்கள் 10 சின்னம், பொது சின்னமாக இருக்கக்கூடிய 10 சின்னத்தை நீங்கள் வரைக்கும் கேட்கலாம். தாவேக்கா 10 ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த 10ல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து விசில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த விசில் சின்னம் அங்கே இருக்குமான்னு கேட்டால் இருந்ததுன்னா வேற யாரும் கேட்காத போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தாவேக்காக்கு தான் கொடுக்க முடியும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், திமுகவோ அதிமுகவோ அதை கேட்கக்கூட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. அப்போ அந்த சிம்பிள் கேட்காத ஒருத்தர் இருக்கும்போது ஒரு பெரிய கட்சியா 234 தொகுதியில் நிக்கிறோம்னு சொல்லும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆப்வியஸ்லி அதை அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. 10% தொகுதிகளுக்கு மேல ஒரு கட்சி நிக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கான ஒரு பொது ஒரு சிம்பிள், ஒரு பொதுவா அந்த எல்லா தொகுதிக்கும் நிக்கிற சிம்பிள் கொடுக்கணுன்றது அவங்களோட பைலால இருக்கு. ஸோ 234 தொகுதிக்கு நிக்கிறீங்களா? ஆமா நிக்கிறோம். உங்களுக்கு ஒரு காமன் சிம்பிள் வேணுமா? ஆமா வேணும். லிஸ்ட் கொடுங்க. அதுல எது இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விசில் இல்லாம வேற யாராவது எடுத்துட்டு இருந்தாங்கன்னா கூட 2வது இருந்து கூட பேனா சின்னம் கொடுத்துருக்கலாம். ஆனா இருந்திருக்கு. ஸோ இது ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். யாரும் யாருக்கும் ஒன்று தூக்கி கொடுக்கல. 2வது, இதுல ஒரு நேர்மையான நல்ல அதிகாரி அங்க இருந்திருக்காரா? ஒன் சைடா போகாத ஒருதலை பட்ச சார்பா இல்லாத ஒரு அதிகாரி இருந்திருக்காரா? இருக்கிறார். இவர் விஜய் ஜனநாயகத்தை நம்புறன்னு நான் சொல்றேன். அவர் ஜனநாயகனுடைய அபிமானியா இருக்கிறாரு. 2வது, ஜனநாயகத்தை நம்புற ஒரு அதிகாரி அங்க இருக்கிறாரு. இந்த டெமோக்ரஸியில 1/4 இன்ச்சாவது இன்னும் உண்மையும் நேர்மையும் பாக்கி இருக்குன்றதுக்கு அந்த முகம் தெரியாத நல்ல அதிகாரி ஒரு ப்ரூஃப். 3வது, எந்த சினிமா இருந்தாலும் ரீச் ஆக போகுது. ஆனா இது ஒரு நேச்சர்ஸ் பிளெஸிங் இன் டிஸ்கஸ். வெற்றி விஜய் அண்ணன் வரும்போது விசில் வந்து நிக்கணும்ன்றது நம்ம டிசைட் பண்ண முடியுமா? இவ்வளவு அழுத்தம் கொடுப்பாங்க. நான் அது இந்த இடத்துல வந்து நேச்சரே மாத்தி கொடுக்கும் அப்படின்னா பிளெஸிங். 6 கோடி மக்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் இருந்ததுன்னா அது அப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது போலீஸ் வந்து விசில் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஊர்காவல் படையெல்லாம் கூட ஊர்ல ஏதாவது திருட மாதிரி இருந்தாங்கன்னா விசில் அடிப்பாங்க. அங்கங்க இருக்கவங்க ஒன்று சேர்ந்து பிடிப்பாங்க. விசில்ன்றது இருட்டுக்குள்ள இருக்கிற திருடன் ஒழிக்கிற ஒரு ஆயுதம். அது ஒரு ஆயுதம். எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் வந்து கவனம் ஈர்க்கப்படணுமோ அங்க விசில் வந்து நிற்கும். இது நேச்சர்ஸ் லா. ஒரு மேட்ச் நல்லா நடக்கும், விசில் அடிக்க மாட்டாங்க. ஒரு ஃபவுல் ஆச்சுன்னா விசில் அடிக்கும். விசில் அடிச்சா நிறுத்து, தப்பா இருக்குன்னு அர்த்தம். விசில் அடிச்சதுன்னா அம்மா எழுந்து போய் குக்கர் ஆஃப் பண்ணுவாங்க. விசில் அடிச்சா அந்த இடத்துல உங்களுடைய அட்டென்ஷன் போனாங்கன்னு அர்த்தம். இங்க அட்டென்ஷன் வேணுமா இல்லையா? விசில் வந்துருச்சு. ஸோ சிம்பிள். ஓகே, ஆதவர்ஜுனாவோட பேச்சும் கான்ட்ரவர்சியா இருக்கு. திருமாவளவனோட விசிகால 20 பேர் தான் இருக்காங்க, மற்ற எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை விசிகாவினர் யாருமே ஏற்றுக்கல. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், சமூக நீதி களத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு லீடர், அவர் கட்சியை இப்படி சிறுமைப்படுத்தி பேசுறாரு. இதுதான் தாவேக்காவுடைய கருத்தா விசிகாவை பார்த்து? இல்லை, ஆக்சுவலி அது வந்து நிஜமாவே வந்து ஒரு தப்பாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்து தான். அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த சட்டம் நல்லா இல்லைன்னு சொல்லிடுறேன். நீங்கள் அது கோச்சு அண்ணன் இந்த பேண்ட்டுக்கு இந்த சட்டம் மேட்சிங்காக நான் சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா நான் தான் சரின்னு சொல்ல முடியும். இல்லை நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை தான் சொல்ல முடியும். நியாயம் என்னன்னா, அவர் ஒரு உண்மையை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அந்த கட்சியில் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, அந்த 20 பேருக்கு வந்து திமுக கூடவே இருக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கு. அதுதான் கட்சின்னு நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை கேட்குறேன், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக வந்தார் தான் திருமாவளவன். நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா, தமிழ்நாடே ஒத்துக்குது, இந்தியாவே ஒத்துக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் என்பது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அம்பேத்கர் சொன்னாரு. அதைத்தான் தாரக மந்திரமா எடுத்துட்டு எங்க அண்ணன் திரும்ப அரசியலுக்கு வந்தார். அதையும் நான் வணங்குறேன். இன்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேண்டாம், இதையும் திருமாவளவன் சொன்னாரு. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள், அவரை நம்பி இத்தனை நாள் வாக்களித்தவங்க இதை ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்கல்ல, வருத்தப்படுவாங்கல்ல. தாவேக்காக்குள்ள அதிமுகல இருந்து திமுகல இருந்து நிறைய கட்சிகள் இருந்து வராங்க. விசிகால இருந்து யாராவது ஒருத்தர் வந்தார் நினைக்கிறேன் சமீபத்தில். அவரும் மறுபடியும் திருமாவளவன் அவர்களை சந்திச்சு விசிகாலே ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. துணை கேள்விக்கு நான் 2வது வரேன். இந்த கேள்விக்கு முதல்ல வந்து நான் மக்கள் தான், ஜனநாயகத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்ப அந்த இடத்துல அந்த மக்களின் அதிகாரத்தை நம்ம விட்டு கொடுக்கலாமா? அது யார் லாபத்துக்கு? திமுக லாபத்துக்கு. திமுக டிஃபெண்ட் பண்ண திருமாவளவன் வேணுமா? திருமாவளவன் இப்படி பண்ணலாமா?
அந்த வருத்தம் கடைக்கோடி மக்களுக்கு இருக்குமா? இருக்கும். அந்த மக்களோட குரல் நீங்க எலெக்ஷன்ல தான் பார்ப்பீங்க. மக்கள் ரொம்ப பிரில்லியன்ட். அவங்க எலெக்ஷனுக்கு அப்ப தான் பேசுவாங்க. ஒரு மை அமுக்கி ஒரு பட்டன் அமுக்கி பேசிடுவாங்க. ஆனா இந்த உண்மையை எடுத்து ஒரு அரசியல் தலைவர் பேசலாமா? பேசலாம். அவங்க மக்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அதை திருமாவளவன் விட்டு கொடுக்க கூடாது. இப்ப என் கேள்வி, விட்டு கொடுக்கலான்னு கட்சியில் ஒரு 20 பேர் சொல்றாங்க, திருமாவளவனை சுத்தி இருக்க 20 பேர் சொன்னாங்கன்னா, விட்டு கொடுக்காதீங்க அண்ணான்னு 20 லட்சம் பேர் வாக்களிக்கிறவங்க சொன்னாங்கன்னா எதுக்கு பலம் ஜாஸ்தி? அப்போ இதை வந்து களத்துல பார்த்த ஒருத்தரா, திருமாண்ணா உங்களோட பயணிச்ச தம்பின்ற முறையில் நான் சொல்றேன், என் மேல நீங்க கோவம் கூட பண்ணலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா அந்த 20 பேர் சொல்றது மட்டும் உண்மை இல்லைன்னா, 20 லட்சம் பேர் வேற மாதிரி சொல்றாங்கன்னா நான் களத்துல பார்த்தேனான்னு அவர் சொல்றாரு. அந்த 20 பேர் மட்டுமே விசிக்காவாயிட முடியாது, மற்றவங்களையும் பாருங்கன்னு அவர் சொல்றாரு. ஒண்ணு 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னதா எடுத்துக்கிட்டு தன்னையே திருமாண்ணனை அவங்க தான் குறைச்சு மதிப்பிடுறாங்க. திருமாண்ணன் போல ஒரு போராளியை ஒரு தலைவனை யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. அது அரசியல்லே வாய்ப்பு இல்லை. ஆனா அதை எப்படி நரேஷனா மாத்திக்கிறாங்கன்னா, இவங்க இப்படி சொல்லிட்டாருப்பா, இவங்க இப்படி சொல்லிட்டாருப்பா. அதே நிறைய கட்சியில் நடக்குது. விசில் சின்ன அறிவிச்சோடனே தமிழ்நாடு ஃபுல்லா போச்சு. அதை நீங்க பாத்தீங்க. சட்டமன்றத்துக்குள்ள போய் அவை குறிப்புல போச்சு. அதை பாத்தீங்களா? பண்ணது யாருன்னு பாத்தீங்களா? ஏன் பண்ணாருன்னு கணக்கு போட்டுப்பாரு. ஸோ சில பேர் வந்து திமுகவோட குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்காக சிலது பண்ணாங்கன்னா, தட் டசன்ட் மீன் த என்டையர் பார்ட்டி இஸ் இன் தட் ஐடியா. ஒட்டுமொத்த காங்கிரஸும் அதே எண்ணத்துல இருக்காங்களா? ஒட்டுமொத்த விசிக்கும் அதே எண்ணத்துல இருக்காங்களா? காங்கிரஸுக்கும் விசிக்காக்கும் ஓட்டடிக்க கூட வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அதே எண்ணத்துல இருக்காங்களா? இல்ல அப்படின்னு அந்த தலைவர்களுக்கு சுட்டி காட்டணும். எங்களோட வேலையை இப்போ வந்து அட்டென்ஷன், எல்லாருக்கும் எந்த தப்பு நடக்குதுன்னு சுட்டி காட்டுறது தான். அதுதான் விசில் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துல திருமாண்ணனுக்கு தான் அந்த சுட்டியே காட்டுறாரு. ஸோ அது எந்த தவறும் இல்லை. திருமாண்ணனை குறைச்சி மதிப்பிடுறது யாருக்கும் இங்கே தகுதியே கிடையாது. அதை தாவைக்கா ஒரு பொழுதும் செய்யாது. அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மாதிரி, ஒரு மிஸ் இன்டர்பிரேஷனா அதை திரிச்சு போட்டாங்க. அது அப்படி இல்லைன்னு சொல்றேன். அதே நேரத்தில் ஒற்றுமையை பற்றி தாவேகா மேடையில் நிறைய பேசுனதை பார்க்க முடிஞ்சது. கட்சிக்குள்ள அப்படி ஒற்றுமை இன்மை இருக்கா? இல்லை இல்லை, ஆக்சுவலி அது எப்படின்னா கொஞ்சம் ஃபோர்ஸி பண்ணுறாங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பூத்தில் வந்து சாயந்தரம் 5:30 மணிக்கு நான் ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறேன், நீ ஒரு 20 ஓட்டு போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்னைக்கு நீங்கள் ஃபாலோ ஆகக்கூடாது. எங்கள் பசங்க போக மாட்டாங்க. ஆனால் வந்து அரசியலில் புதுசுன்றதுனால அவங்களுக்கு உட்காரணும்னு தெரியும். நம்ம வாக்காளர்களை வந்து அடையாளம் கண்டு ஓட்டு போட வைக்கணும்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஏமாத்தினா என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படி போயிடக்கூடாது தம்பிங்களா. நமக்கு ஜனநாயகபூர்வமா மக்கள் போடுற வாக்கு மட்டும் போதும், எவனே அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி அதான் நடக்குதுன்னு நீங்க ஒத்துப்பீங்களா? திமுக ஒத்துக்குமா? அண்ணனா தம்பிங்களுக்கு இது நடந்தா இப்படி பண்ணணும்ன்றது ஒரு அட்வைஸ் இன் அட்வான்ஸ், முன்னக்கூட்டியே அறிவுறுத்துறாரு. கரெக்ட் தானே? அதேதான் இதுவும். சண்டை கண்ட வரும், ஒரு பகுதியிலும் இறங்கி வேலை செய்வானுங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கு நடுவில் சிண்டு முடிவானுங்க. கண்டுக்காத. நம்மளுடைய வேலை ஒன்னா இருக்கிறது, ஒத்துமையா இருக்கிறது. ஒற்றுமையா தான் நம்ம பலம். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது நம்மளை வீழ்த்த முடியாது. பிரிப்பான். நாளைக்கு ஐயோ என்னப்பா உனக்கு போய் இதை கொடுத்துருக்காங்க, நீ அதுக்கு வரிடு சொல்லுவான். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஃபாலோ போறது கிடையாது. ஆனா போகக்கூடாது. ஒரு அண்ணனா தம்பிகளுக்கு இதை சொல்றாரு. இது விஜயனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அங்க இருக்கிற கோர் கமிட்டி ஃபுல்லா ஸ்பைல் எல்லாரும் வயலையும் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒற்றுமை மேல இருக்கு, அதே ஒற்றுமை தான் கீழே டிஸ்மினேட் ஆகும். ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் அட் ஆல். எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. பண்ணுவாங்க. எப்படி பூத்துல வந்து ஒரு முகவர் உட்கார வைக்கலாம் ஒரு ஆளுக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஃபேக்கான கேண்டிடேட் போடுவானுங்க. எதுக்குன்னா 4+1 5 ஃபேக்கான பூத் வாலண்டியர்ஸ் உட்கார வைப்பாங்க. அந்த 5 பேரும் ஒரே கட்சி வேலை செய்வாங்க. அப்ப நேர்மையா வர்ற ஒரு புது கட்சிக்கு என்ன 1:5 ஆயிடும். இவனை நம்பாத, இவன் எல்லாம் ஒண்ணு இத்தனை நாளா. ஆனா மொத்தமே இவனுங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துல ஒரு 10,000 பேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வேலை நடக்கும். நீ எதுக்கும் நம்பாத, மக்களை நம்பு, மக்கள் நம்மள நம்புறாங்க. இது ஒரு 2-way கம்யூனிகேஷன் பிட்வீன் டிவிகே, விஜய் அண்ணா அண்ட் மக்கள். நடுவில் எந்த நரேஷன் ஃபாலோ ஆகுதுன்றது எந்த அளவுக்கு தெளிவோ அதே தெளிவு தான் இங்கே இருக்கு. சண்டை இல்லை, சண்டை வராம பாத்துக்கிறேன். விஜய் வந்து எலெக்ஷன்ல போட்டியிட மாட்டாருன்னு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு? அதான் அதுக்கு பதிலே தெரியலையே. விஜய் அண்ணா போட்டியிட மாட்டான்னு எனக்கு புரியலையே. 234 தொகுதியில் நிக்க போறது விஜய் அண்ணா தான். அந்த பேரு அந்த முகம் தான் மக்கள் மனதில் இருக்கு. அவருக்காக தான் இந்த இடத்துல எலெக்ஷன் நடக்க போகுது. அவருக்காக தான் வாக்கு வரப்போகுது. என் வீட்டு பையன், நான் உங்க வீட்டு பையன், என்ன தம்பியா மகனா அண்ணனா பார்த்து எனக்காக ஓட்டு போட போறான்னு விஜய் அண்ணா சொல்றாரு. அவர் நிற்பாம இப்படி இருப்பாரு. அதான் சொல்றேன், இவங்களுக்கு நரேஷனுக்கு வழி தெரியல, என்ன பண்ண தெரியல. தின்னா பித்தம் தெளிவுன்னு என்னென்னவோ கலைப்பிடுறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. விஜய் அண்ணா கண்டிப்பா நிற்பாரு. விஜய் அண்ணா தலைமையில் தான் ஆட்சி. விஜய் அண்ணா தான் 26 முதல்வர். அந்த மீட்டிங்ல பேசும்போது புசி ஆனந்த் அதிகபட்சமா ஒரு 4 தொகுதி வரையும் தான் நிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஒரு பொதுச் செயலாளராக இருக்கவர் அதிகபட்சமா நம்ம எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஒரு வேட்பாளர் ஒரே நேரத்துல 2 தொகுதியில மட்டும்தான் நிக்க முடியும் அப்படின்றது கூட தெரியாம இருக்காரு. இவரை பொதுச் செயலாளராக வச்சுக்கிட்டு தான் இந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போதா அப்படின்னு உங்க அரசியல் எதிரிகள்லாம் நேத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க.
இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 1996 வரைக்கும் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 அமெண்ட் ஆகிற வரைக்கும் எத்தனை தொகுதி வேணால் நிற்கலாம் ஒருத்தர். மல்டிபிள் கான்ஸ்டிடுவன்சிஸ் தான் ஒரிஜினல் ஆக்டில் இருக்கு. 96க்கு அப்புறமா தான் அது வந்து டு த மேக்ஸிமம் ஆஃப் 2 கான்ஸ்டிடுவன்சிஸ்ன்னு மாறுது. ஸோ அது மொத்தமும் தப்பு கிடையாது. ரெண்டாவது, ஒரு ஸ்லிப் ஆஃப் த வேர்ட். அவரே வந்து முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார், நான் பெரிய பேச்சாளர் கிடையாது, அவரோட ஸ்ட்ரென்த்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன். நான் இந்த இடத்துல இப்படி பேச ஆள் கிடையாது, ஆனால் என்னுடைய கடமை என் தம்பிக்கிட்ட பேசணும், ஆனால் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கங்கப்பான்னு சொல்லிட்டு பேசுகிற ஒரு மனுஷனை ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் வந்து எடுத்துட்டு வந்து வைப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன் அது 4 தொகுதியில் 234 தொகுதி. வெறும் 4 கத்தாதீங்கப்பா, 234 சேர்த்தே கத்துங்க. இப்பயும் சொல்கிறேன், 234 தொகுதி நிற்க போகிறது விஜய் அண்ணா தான். எல்லா இடத்துலையும் நிற்க போகிறது ஒரே முகம் ஒரே பேர் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், 4ன்னு கம்மியாக சொல்லிட்டாரு, 234 வச்சுக்கோங்க. 1996ல் ஆர்பிஐ எதுக்கு அமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியுமான்னு கேளுங்க அந்த புறம் பேசுறவங்க. 2001ல் ஜெயலலிதா அம்மையார் 4 தொகுதியில் நின்று 4த்துலையும் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களா, அது தெரியுமான்னு கேளுங்க. இதெல்லாம் பேசுறவங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா ஏன் அதை சொன்னாங்கன்னு தெரியும் கேளுங்க. ஸோ ஒரு ஆக்டோட ஒரிஜினல் ஃபார்ம் என்னன்னு தெரியாம ஏன் அமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியாம அமெண்ட் பண்ணதை மாத்தி ஒரு கட்சி போச்சு அதில் நின்று அவங்க சிஎம் ஆவாங்கன்னா அதை ஏன் இங்க மறந்துடுறீங்க? 4ன்றது தெரியாம சொல்லியிருக்கலாம். நான் சொல்றேன் 234 தொகுதி நிற்க போகிறது விஜய் அண்ணா தான், 244 தொகுதி வாக்களிக்க போகிறது விஜய் அண்ணாக்கு தான். ஸோ ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக். அதை மட்டும் எடுத்து வச்சு பேசுறானே இவங்க அரசியல் பாருங்க எவ்வளவு நலிவடைஞ்சிருச்சு. அரசியல் இல்லை, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. தாவேக்காவை பத்தி மட்டும் பேசினா வியூஸ் போகுதுன்னு யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி நடத்தினா வேற எப்படி இருக்கும்? நன்றி. தேங்க்யூ.